வெற்றிவேலுமுருகனுக்கு அரோகரா. திங்கட்கிழமை ஒரு நல்ல தீர்ப்பு நமக்கு வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 105 வருடங்களாக திருப்பரங்குன்ற தீபத்தூணில் தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று பல்வேறு ஆன்மீக பிரிவுகள் பல்வேறு காலகட்டங்களில் போராட்டம் நடத்தியிருக்காங்க, சட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக லண்டன் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் அந்த மலை முருகருக்கு சொந்தமான மலைன்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. 96 அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு நீதிமன்றமானது மேலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று பல்வேறு கட்டத்தில் அன்றைய இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ ஆன்மீக பெரியவர்கள் தொடர்ந்து அதுக்கு பின்னாடி ஹிந்து முன்னணி தீபம் ஏற்ற வேண்டும் பல வருடங்களாக போராட்டம் நடக்கின்றது. இந்த போராட்டத்தின் விளைவாக பல பேர் பல தியாகம் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக அன்றைய ஹிந்துனுடைய மாநில தலைவராக இருந்த ராஜகோபால் அவர்கள் அந்த போராட்டம் பெரிய அளவில் எடுத்து சென்றதன் காரணமாக பயங்கரவாதிகள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அதுக்கு பின்னாடி உள்ள தலைவர்கள்லாம் மேலே தெய்வம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு ஆண்டிலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய திங்கட்கிழமையான தீர்ப்பானது இந்த போராட்டம், இந்த தியாகம் முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க 105 வருடங்கள் கழித்து நமக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பை மேலே தெய்வம் ஏற்றணும். அந்த தெய்வம் ஏற்றுவதை பார்ப்பது நமக்கு ஒரு பெரிய புண்ணியம், பாக்கியம். இன்றைக்கு 5 மணிக்கு நம்ம அங்கே வர வேண்டும். 6 மணிக்கு மேலே தெய்வம் ஏற்றுவாங்க. தெய்வத்தை கண்டு கழித்து நம்முடைய வீடுகளில் போய் தெய்வம் ஏற்றணும் அப்படின்னு ஹிந்துமணி சொல்கின்றது. இந்த தெய்வங்கள் ஏற்றுவதை உடனடியாக அங்கே மகா தீபாராதனை 16 கால மண்டபத்தில் மிகப்பெரிய ஒரு தீப ஆராதனை இருக்கும். அந்த தீபாராதனை நாம் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று ஹிந்து முன்னணி முருக பக்தர்களுக்கும் பல்வேறு பக்தர்களுக்கும் முருகர் தமிழ் கடவுள் நமக்கு அருள் புரியக்கூடியவர். அதனால் அந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கணும் என்று இந்து சார்பில் இந்து முன்னணி இந்து பக்தர்கள் முருக பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுகின்றது. அனைவரும் 5 மணி அளவிலே நாம் அங்கே 16 மன்றத்தில் கூடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.